வில் ஃபைனலி பிக் பாஸ் காமன் மேன் ஷோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷோ இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ என்ன பொறுத்த வரைக்கும் காமன் மேன் அப்படின்னா என்னென்னா, ஒரு சின்ன ஃபேம் கூட இருக்காது, அவங்க மூஞ்சி பேர் யாருக்குமே வந்து தெரிஞ்சிருக்காது, ரொம்ப வெல்தியான பர்சனலாக இருக்க மாட்டாங்க, சைட் இன்கம்லாம் வந்து எதுவுமே இருக்காது, சரியா? ஸோ இது எல்லாத்தையுமே வந்து தாண்டி ஒரு சாதா ஆள் அவன் அன்றாட வேலையை பார்த்து, அவன் குடும்பத்தை பார்த்து, அவனுக்கு நாள் சம்பளமோ இல்லைனா மாத சம்பளமோ வாங்கிட்டு ஒரு பெரிய ரெப்புடேஷன்லாம் வந்து சொசைட்டியில் இருக்காது. ஸோ இந்த மாதிரி ஆள் தான் நம்ம காமன் மேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அட்லீஸ்ட் லைக் என்னோட புரிதல். இந்த ஷோவில் பார்ட்டிசிபேட் பண்ண எல்லாருமே வந்து அந்த மாதிரி தான் இருக்காங்களான்னு கேட்டால் அப்படி சொல்லிட முடியாது. ஏன்னா தான் ஒரு சில ஆள் வந்து உண்மையிலே காமன் மேனாக இருந்தாலும் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா சோஷியல் மீடியாவில் ஓரளவுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் உள்ள ஆளாக தான் வந்து இருக்காங்க. உடனே நம்ம ஷோவில் பார்க்கும்போது அவங்க மூஞ்சி பேர் வேணால் நமக்கு தெரியாமல் இருந்திருக்கலாம். ஆனால் ஷோ மூலயமா நமக்கு அவங்க பேர் தெரிஞ்சு நீங்கள் சோஷியல் மீடியாவில் போய்ட்டு அவங்க பேரை சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு வந்து ஃபாலோவர்ஸ் இருக்குது. ஒரு 32-50K ஃபாலோவர்ஸ் வச்சுட்டு இருக்கிற ஒரு ஆளை தான் வந்து இருந்துகிட்ருக்காங்க. ஸோ இவங்கள மாதிரி ஆட்கள் வந்து எப்படி காமன் மேன் கேட்டகரியில் வந்து ஃபிட் ஆவாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. அண்ட் ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா, என்ன தான் வந்து கடைசி ரவுண்டு இருந்தாலுமே ஜட்ஜஸ் வந்து ரொம்ப சிம்பிளான கொஷின்ஸ் தான் வந்து கேட்டிருக்காங்க, ரைட்டா? எப்படின்னா, எதுக்கு வந்து பிக் பாஸ் வந்திருக்கீங்க, நாங்கள் எதனால் உங்களை இந்த பிக் பாஸ் ஷோவில் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சிம்பிளான கொஷின் தான். இதுக்கு வந்து நம்ம நினச்சோன்னா ரொம்ப சிம்பிள் அண்ட் ஸ்வீட்டாக பதில் சொல்லிட்டு போயிடலாம், அது செலக்டும் நம்ம ஆக முடியும். ஆனால் நம்ம ஆளுங்கள்லாம் வந்து ரொம்ப ஜீனியஸ் ஆச்சே, காமன் மேன் இல்லை. என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு வந்து அப்பா இல்லை அப்படின்றாங்க ஒரு சில பேர், எனக்கு வந்து அம்மா இல்லை, எனக்கு வந்து ஒரே ஒரு குழந்தை, அதுவும் வந்து தனியாக இருக்குது, எனக்கு வந்து குழந்தையே வந்து இல்லை, சொசைட்டியில் வந்து நான் வந்தேன் இந்த ஷோக்கு அப்படின்னா என்னை பார்த்து ஒரு 10-15 பேர் ஒரு எக்ஸாம்பிளை வச்சுட்டு வந்து வருவாங்க அப்படிலாம் சொல்லிட்டு ஏதோ ஒரு பெரிய லீடர்ஸ் மாதிரிலாம் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அண்ட் நீங்கள் சாதா ஜென்ரல் பிக் பாஸ் இருக்குல்ல, செலிபிரிட்டி பிக் பாஸ், நீங்கள் அதுக்கு போயிட்டு எல்லா இண்டிவிஜுவல்ஸோட ப்ரோமோவும் எடுத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக சொல்லியிருப்பாங்க. பிக் பாஸ் வந்து எனக்கு தேவை எதனால் அப்படின்னா, லைக் எனக்கு வந்து பயம், லைக் ஃபியரு, ஸோ அதை ஓவர் கம் பண்ணுறதுக்காக இருக்கட்டும், இல்லைனா நான் வந்து ஒரு ட்ராமாவில் இருக்கேன், ஸோ அதை ஓவர் கம் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லைனா எனக்குள்ளே திறமை இருக்குன்னு நான் நினைக்கிறேன், அதான் ஆனால் அது என்னன்னு தெரியல, ஸோ அதை வெளிக்கொண்டு வரதுக்கு எனக்கு பிக் பாஸ் தேவை. இந்த மாதிரியான ரொம்ப ரிலேட் பண்ணிக்க முடிஞ்ச ஒரு பதில் தான் வந்து ப்ரோமோவாக வந்து நம்மக்கிட்ட காட்டியிருப்பாங்க, ரைட்டா? ஆனால் நம்ம ஆட்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா கேட்டாலே வந்து நமக்கு பயமாக இருக்கும், ஐயோ இவங்களாம் எக்ஸ்ட்ரானரி ஆளாச்சு, இவங்களை எப்படி வந்து பிடிச்சாங்கன்னே தெரியல அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ இப்போ என்ன பர்சனலாக கேட்டிங்கன்னா, இப்போ வந்து எபிசோட்ஸ் வரைக்கும் நான் எல்லாமே வந்து பார்த்துட்டேன். ஸோ இது மூலிமா நான் என்ன கற்றுக்கிட்டேன் அப்படின்னா, இவங்கள மாதிரி கண்டிப்பாக இருந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா நம்மளால் வந்து ஒரே நைட்டில் எக்ஸ்ட்ரானரியான ஆளை வந்து மாறிட முடியாது. அண்ட் வந்தவங்க யாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேஷனு, ஒரு எய்மு எதுவுமே வந்து இல்லை, ஒரு லட்சியம் எதுவுமே வந்து இல்லை. இந்த ஷோ தான் லட்சியம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளவங்களுக்கு இந்த ஷோ முடிஞ்சதுக்கப்புறம் வெளியே வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்றது ஒரு கொஸ்டின் மார்க்காக தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஷோக்கு பார்ட்டிசிபேட் பண்ண போகிறீங்கன்னா, எஸ், டூ இட் ஃபார் ஃபன், டூ இட் ஃபார் மனி, டூ இட் ஃபார் யூ. லைக் அதுதான் லட்சியம் அப்படின்ற மாதிரி ஒரு குறிக்கோளாக வச்சுட்டு தயவு செஞ்சு சுத்தாதீங்க.